வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு ஆக்சுவலி மார்க்கெட்டு என்ன மாதிரி உங்களுக்கு பிஹேவ் பண்ணும், நம்மளோட வியூ என்ன சரிங்களா. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்ன, அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலி நான் குளோபல் நியூஸ் கண்டி தான் வெயிட் பண்ணேன், அதனால் அந்த வீடியோ டேட்டா போடுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம மேஜராக வாட்ச் பண்ண வேண்டியது நிஃப்டி புட் ஆப்ஷன். புட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 பிஇ. எப்போனா மார்க்கெட் 25,040க்கு கீழே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 25,000 பிஇ நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 24,950, 24,880. இல்லை மார்க்கெட் 25,110க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சி பக்கத்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சி ஆக்சுவலி பிரேக் அவுட் ஆகணும் சொல்கிறேன். அதை அதே மாதிரி 24,900 அக்ரெசிவாக இருக்குன்னு 24,900 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 25,000 பிரேக் பண்ணுறப்ப 24,900 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 24,850 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். கால் சைடு பார்த்தீங்கன்னா 25,200 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 25,280 இதுக்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் கால் சைடு வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 25,360, 25,420. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25,190. ஏன்னா சிஇ இதுக்கு கீழே, அதாவது 25,280க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் டிக்ளைன் ஆகும். அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. நாளைக்கான ஃபைனல் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,180க்கு கீழே இருக்க பட்சத்தில் நீங்கள் புட்டு, 25,280க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் கால். இதில் பிட்வீன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, அது ஒரு ரிஸ்கி ஜோனாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆன் ரைஸ் தான் நாளைக்கு. செல் ஆன் ரைஸ்னால் பேங்க் நிஃப்டி நாளைக்கு நீங்கள் மேஜராக வாட்ச் பண்ணி 58,500 புட்டு, பிலோ 58,480 கீழே இருக்க பட்சத்தில் நீங்கள் 58,500 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 58,350 to 58,150 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 58,650 கிட்ட செட் பண்ணிக்கோங்க. 58,000 புட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அக்ரெசிவாக எப்போனா 58,350 கீழே பிரேக் ஆனதுக்கப்புறமா, சஸ்டெயின் ஆனதுக்கப்புறமா வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 57,950 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் மெயினாக வாட்ச் பண்ணுங்கள். கால் சைடு பார்த்தீங்கன்னா 59,000 கால் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 59,100க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,100 வாட்ச் பண்ணுங்கள். 59,350 to 59,500 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 58,880. 59,000 உங்களுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் சிஇ வேண்டாம், ஏன்னா அது ப்ரீமியம் உங்களுக்கு டிக்ளைன் ஆகும். நாளைக்கான பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தீங்கன்னா 58,850 புட்டு, 58,100 கால். இதுதான் நாளைக்கு ஆப்ஷன். இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில் ட்ரேட் பண்ணாதீங்க, இது ரிஸ்கி ஜோனா உங்களுக்கு இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு மேஜராக வாட்ச் பண்ணியது புட்டு தான். 81,500 புட்டு. எப்போ உங்களுக்கு என்ட்ரி வேணும்னா 81,520 கீழே இருக்க பட்சத்தில் 81,500 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். 350 to 150 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 750க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 81,100 புட்டு, ஏன்னா அது அக்ரெசிவாக இருக்கணும்னா 81,350 கீழே பிரேக் ஆனதுக்கு அப்புறமா வாட்ச் பண்ணுங்கள். 80,800 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 81,500. இதே கால் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் 82,000 கால் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 82,200க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 82,200 கால் வாட்ச் பண்ணுங்கள். 82,460, 82,600 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 81,950. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில், அதாவது 81,850 to 82,200 இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாங்க, ஒரு ரிஸ்கி ஜோன் அமையும். அதனால் ப்ரீமியம் டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்கள் நாளைக்கான வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். நான் இப்போ சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹிந்து ஜிங்க் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டு ஃப்ரைடே அவ்வளோ டவுன் ட்ரெண்ட் போனாலும் மெட்டலெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. மண்டேயும் அது உங்களுக்கு, அது நாளைக்கு டியூஸ்டேயும் அது உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெட்டல்ஸ் ஜிங்க் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 701 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ்க்கான பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது. அதனால் நீங்கள் பிரேக் அவுட் ஆகணும். 701 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 695 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 710 ரூபாலேருந்து 718 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓஆர்பி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். பந்தன் பேங்க் உங்களுக்கு ஒரு ஹையர் ஆன் ஹை பேட்டர்னில் தான் இருக்குது. ஏன்னா புல் பேக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், மெயினாக 151 ரூபா 50 பைசாக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 154 ரூபா to 156 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்து பஜாஜ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைலாக இருந்திருக்கு அப் அண்ட் டவுன். அதனால் நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 306 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 298 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும், 314 ரூபா 320 ரூபா வந்து டார்கெட்டாகவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட். நம்ம தொடர்ந்து இந்த ஷேரை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி புல் பேக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு 194 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 198 ரூபாலேருந்து 201 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 191 ரூபா வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஎல் அப்பல்லோ. ஆக்சுவலி இது நான் ஃப்ரைடே வாங்கிட்டு செல் பண்ணியிருந்தேன். ஏபிஎல் அப்பல்லோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டே வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் வந்து 2010 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 2040 ரூபா 2070 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து 1995 ரூபா வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து இண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஸ்டாக்கு, சரிங்களா. பிரேக் அவுட் ஆனது மட்டும் இந்த ஷேரை ட்ரை பண்ணேன். ஆனால் இது ஒரு ஹைலி ரிஸ்கி ஸ்டாக்கு. 119 ரூபாய்க்கு மேலே அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 123 ரூபா 126 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வால்யூம் கொஞ்சம் விழுந்திருக்கு, இருந்தாலும் அது சின்ன ஷாக்கு, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஐஎம்பிஎல் அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஷாக்கு தான், ஆனால் வந்து இதில் வால்யூம் அதிகமாக இருக்காது. ஆனால் ஃப்ரைடே உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு, இருந்தாலும் இது வந்து ஒரு சைட்வேஸ்க்கான போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்கும் இந்த ஷேரில் எப்பயுமே. நீங்கள் 1080 ரூபாய் போனதுக்கப்புறமா இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1110 ரூபா 1135 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வால்யூம் இருந்தால் மட்டும் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். 503 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 510 ரூபா 518 ரூபா டார்கெட். 498 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மேஜராக நீங்கள் நாளைக்கு வந்து டாக்டர் ரெட்டி பாருங்கள். டாக்டர் ரெட்டி தொடர்ந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1245 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1270 ரூபா டு 1290 ரூபா வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஷேர் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது ஷேர் இருந்துச்சுன்னா நான் காலையில் நம்ம குரூப்பில் ஆட் பண்ணுறேன். குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.